இனிய காலை வணக்கம். இந்த மகளிர் அமாவாசைன்றது ஒவ்வொரு ஆண்டு வருது. இதை சிறப்பாக முன்னோர்களுக்காக செய்யப்பட்ட திதி ஆகும். அதே சமயத்தில் இதை சிவனுடைய வளாகத்தில் தான், சிவன் கோயில் எங்கெங்க இருக்குதோ அந்த இடத்துல தான் இது சிறப்பாக இதை செய்கிறாங்க முன்னோர்களுக்காக. அதை இந்த கோயில் தற்போது அறநிலையத்துறை நிர்வாகத்தில் இயங்கின்னு வருது. ஆனால் இங்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இவ்வளோ மக்கள் பொதுமக்களுக்காக சேவை செய்கிறது தான் அரசாங்கம். அந்த அமைப்பில் மற்ற விஷயத்தெல்லாம் கூட்டம் கூட்டி எல்லாம் பண்ணுது. இங்கே இவ்வளோ கூட்டம், இவ்வளோ ரஷ் இருக்குது. வயசானவங்க, முதியோருங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நின்னாங்கன்னா, மயக்காட்சி கீழே வந்தாங்கன்னா அவங்களுக்கும் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது. புரியுதுங்களா? இதை நிர்வாகம் கவனத்தில் எடுத்து இதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை சரியான முறையில் அமைப்பு ஏற்படுத்தி செய்யறது. ஒரு முன்னோர்களுக்கு செய்கிற திதின்னும் போது அதில் பொறுப்பத்து நிர்வாகம் கலந்துக்கணும். ஏன்னா இது அவங்க கட்டுப்பாட்டில் இயங்குது. இந்த கோயில் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இயங்குது, அரசாங்க கட்டுப்பாட்டில். அது ஏன் அது வரையும் கவனங்களை தனித்தனியாக விட்டுட்டு அப்படியே காலையிலேருந்து கூட்டமாக இந்த மாதிரி ஜனங்க கஷ்டப்படுதா? இதை யார் முன்னிருந்து கேட்கறது? இது யாராவது ஒருத்தர் வெளிப்படுத்தினாதான் அது அரசாங்கத்து லெவலில் போகும். அவங்க அதை நல்ல முறையில் முன்னிருந்து அதை நல்ல முறையில் சிறப்பாக அமையணும். அவங்களுக்கு கஷ்டம் இல்லாத பண்ணணும். நான் பேசுறது மெயின் குறிக்கோள் வயசானவங்க, முதியோர், மகளிர், எல்லா வயசானவங்கலாம் செய்யறாங்க. யாருக்காக செய்யறாங்க? அவங்க பெற்றவங்களுக்காகவும், அவங்களுக்கு போன மறைஞ்சவங்களுக்காகவும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காகவும் செய்யற வேண்டுதல் இது. இதுல இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பண்ணன்ற ஒரு இதுல ஆண்டவன் என்ன சொல்ற, கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்ச்சியை தேடி அதுல பயனாடி விரும்பல. அவங்களுக்கும் சில வசதிகள் இன்னைக்கு மாறிடுச்சு. 2025 எவ்வளவோ மாற்றங்கள் இருக்குது. ஆனா இன்னும் அமைப்பு இருக்குது ஒண்ணுமே இல்லை. யாருமே நடவடிக்கை என்ன செய்யறாங்க? ஏதோ ஒரு பாதுகாப்புக்காக 4 பேரை போட்டு விட்டு சுத்தி நிற்கிறது இல்ல. பொறுப்பான அமைப்பு இருக்கணும். யாராவது இந்த நிர்வாக சம்பந்தப்பட்டவங்க இதுக்கு ஒரு டோக்கனோ இல்ல ஏதோ ஒரு பதிவோ இல்ல குரூப்பாவோ ஒரு அமைப்பாவோ 20 பேரை உட்கார வச்சு செஞ்சா இந்த மாதிரி முறையை தவிர்க்கலாம்ல. எல்லா வசதியும் ஓரளவுக்கு இங்க வாய்ப்பு இருந்தோம், எதுவுமே நடைமுறையில கையாளப்படல. இதே மாதிரி காலங்காலமா நானும் பாக்குறேன். ஒரு 25, 30 வருஷமா இதே நிலைமை தான். அப்படியே கும்பலா நின்னுங்க கஷ்டப்பட்டு ஜனங்க போறது எந்த வகையில சரி கிடையாது. இதுக்கு அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு அடுத்த ஆண்டாது இந்த மாதிரி முன்னோர்கள் திதியை ஒரு சிறப்பாக செய்யணுன்றது என்னுடைய விருப்பம். ஓகேங்களா? சண்முகம். இனிய காலை வணக்கம். இந்த மகளிர் அமாவாசைன்றது ஒவ்வொரு ஆண்டு வருது. இதை சிறப்பாக முன்னோர்களுக்காக செய்யப்பட்ட திதி ஆகும். அதே சமயத்தில் இதை சிவனுடைய வளாகத்தில் தான், சிவன் கோயில் எங்கெங்க இருக்குதோ அந்த இடத்துல தான் இது சிறப்பாக இதை செய்கிறாங்க முன்னோர்களுக்காக. அதை இந்த கோயில் தற்போது அறநிலையத்துறை நிர்வாகத்தில் இயங்கின்னு வருது. ஆனால் இங்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இவ்வளோ மக்கள் பொதுமக்களுக்காக சேவை செய்கிறது தான் அரசாங்கம். அந்த அமைப்பில் மற்ற விஷயத்தெல்லாம் கூட்டம் கூட்டி எல்லாம் பண்ணுது. இங்கே இவ்வளோ கூட்டம், இவ்வளோ ரஷ் இருக்குது. வயசானவங்க, முதியோருங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நின்னாங்கன்னா, மயக்காட்சி கீழே வந்தாங்கன்னா